வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் அறிமுகம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு 268 எம்பிக்கள் ஆதரவாக குரல் வாக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தி 198 எம்பிக்கள் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் அமைப்புக்கு எதிரானது, உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ஒரே நேரத்தில் தேர்தல் சாத்தியமில்லை எனவும் திமுக எம்பி TR பாலு மக்களவையில் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமைகளுக்கு எதிரானது என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. ஒரே மாநிலத்திற்கு பல கட்டங்களாக தேர்தல் நடத்தும் போது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எப்படி தேர்தல் நடத்த முடியும் என கேள்வி. அதனால் இந்த மசோதா என்பது அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப மத்திய அரசு முயற்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளை வலுவிழக்கச் செய்யும் என்றும் கனிமொழி விமர்சனம். முக்கியமான விஷயங்களையும் ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழி இழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும். ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம். அதை ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒன்று என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் சாடல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். மக்களவையில் எதிர்ப்பை பதிவு செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் விளக்கம். மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் அதிகரித்து வரும் பெண்களின் பங்களிப்பு நாடு வளர்ச்சி கண்டு வருவதை காட்டுகிறது. விரைவில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குவார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான வன்முறை நிகழ்வுகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைகளில் பதாகைகளுடன் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு. ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என தகவல். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்கை CBI விசாரிக்க தடை இல்லை. தடை கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்ட விவகாரம்.
1 மாத சிறை தண்டனையை எதிர்த்து நடிகர் SV சேகர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது நீதிமன்றம். அதானி முறைகேடு, மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் அனுமதி மறுக்கப்படுவதாக புகார். கிண்டி ஆளுநர் மாளிகை முன்பு நாளை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சென்னையிலிருந்து கோவை புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. 136 பேருடன் புறப்பட்ட விமானம் அவசரமாக சென்னையிலேயே மீண்டும் தரையிறக்கம். பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்தால் அதிமுக அழியாமல் இருக்கும் என டிடிவி தினகரன் கருத்து. திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் வர வேண்டும் எனவும் வலியுறுத்தார். சரியா அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்ல பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாதான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாவே அமையாது. திருப்பூரில் அமமுக நிகழ்ச்சியில் சிலர் கடவுளே அஜித்தே என முழக்கமிட்ட விவகாரம். தானும் அஜித் ஃபேன் தான் என டிடிவி தினகரன் சுவாரஸ்ய பதில். நானும் அஜித்தோடைய ஃபேன் தான். அஜித் எனக்கு பிடிக்கும். அஜித் நான் பல முறை எங்க இதுல சோசியல் மீடியா எடுத்து நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார்னு பேர் வச்சிருக்கேன். எப்போது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி திமுக ஒதுங்கிவிட முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சாடல். தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டத்தையும் அரசு மேற்கொள்ளவில்லை எனவும் சாடல். குட்கா முறைகேடு வழக்கில் ஆவணங்களை பென்டிரைவில் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்குகள் தள்ளுபடி. முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு மீது சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் விளை நிலங்களை சூழ்ந்த வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற வலியுறுத்தல். மழை நீரால் அழுகிய நாற்றுகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகளால் பரபரப்பு. ஆய்வு செய்ய அமைக்க வேண்டும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருப்பதாக அமைச்சர் KN நேரு சாடல். திமுக அரசியலில் கண்டனம், மோடி அரசு என்றால் வலியுறுத்தல் என பாஜக பாசத்தை வெளிப்படுத்துவதாக காட்டம். பாஜகவால் அதிக ஆதாயம் அடைந்தது திமுக தான். அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. மற்றவங்க தான் இருக்காங்க, இவன் திருடாங்க. அப்படி இருக்கும்போது 99 இருந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் பாஜகவுடைய அமைச்சரவையில் சுளையாக பார்த்தீங்கன்னா பல்வேறு வளங்கொலிக்கு இலக்கங்களும் பெற்று கோடிக்கணக்கான ரூபாய் முழுமையா அன்னைக்கு கொள்ளையடிச்சது இந்த திமுக. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி எடப்பாடி பழனிசாமி பேசியதை எதிர்த்து RS பாரதி தொடர்ந்த வழக்கு.
சாட்சி விசாரணையை பதிவு செய்வதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவின் குப்பை கிடங்காக தமிழ்நாடு மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமென அண்ணாமலை வலியுறுத்தல். இதேபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் மருத்துவ கழிவுகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொட்ட முதல் ஆளாக செல்வேன் எனவும் திட்டவட்டம். செம்மண் குவாரிகளுக்கு லைசன்ஸ் வழங்கியதில் முறைகேடு என கூறி தொடரப்பட்ட வழக்கு. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி ஆஜராகி விளக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னையில் மீண்டும் கைது. கஞ்சா வழக்கில் நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பித்த இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டை போலீசார் நடவடிக்கை. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. தமிழகம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ரயில்வே துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சென்னை பல்லவன் இல்லம் அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் அரை நிர்வாண போராட்டம். 2023 ஏப்ரலுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். கோவை உக்கடம் பகுதியில் CITU தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தனியார் பைக் டாக்ஸிக்கான அனுமதியை கண்டித்தும் மீட்டர் கட்டண உயர்வை உயர்த்த வலியுறுத்தியும் கோஷம். தமிழக அரசே தமிழக அரசே தடை செய் தடை செய். திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து 3 கிராம மக்கள் சென்னை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல். திண்டிவனம் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எந்த ஊர் ஐயா நீங்க? ஐயா கள்ளக்குறிச்சி அருகே பெண் கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் வைத்து பூட்டிய கிராம உதவியாளரால் பரபரப்பு. கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸை தரங்க. எதை மூடுறீ வாயவா? ராமநாதபுரம் அருகே தொடர் கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். பாலத்தை தற்காலிகமாக சீரமைக்கும் பணியில் தாமாக முன்வந்து களமிறங்கிய கிராம இளைஞர்கள்.